சொல்லிகிட்டு இருக்காருல்ல. பட் இது எல்லாத்தையுமே நான் நம்புறதை தாண்டி அது வந்து எவ்வளோ உண்மையாக இருக்குதுன்னு தெரியும்னா அஃபிஷியலாக விஜய் அவர்கள் சைடும் இந்த கன்ஃபர்மேஷன் வரணும். அப்போ தான் வந்து அதை அஃபிஷியலாக நம்ப முடியும். ஸோ இவங்களோட நரேட்டிவ் திமுக வீட்டுக்கு அனுப்பணும். அதுக்கு வந்து அதிமுக கூட்டணியில் விஜயை சேர்க்கணும். பாஜக அதிமுக தலைமையில் விஜய் சேர்ந்தார் அப்படின்னா ஒரு மாபெரும் சக்தியாக வருவாங்க, அரசியலை புரட்டி போடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. பட் பாஜக இருக்கிற வரைக்கும் இவர் வந்து அதிமுகவை அவர் கூட சேர்த்துக்கிறதா இருக்கட்டும் சரி, இல்லை ஒருவேளை கால சூழ்நிலையெல்லாம் மாறி அதிமுக கூட்டணிக்கு இவரே போகிறதா இருக்கட்டும் சரி, அது பாஜக இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக நடக்காது. பாஜக எப்போ தமிழ்நாட்டில் விட்டு போகிறாங்களோ இல்லை அதிமுக விட்டு போகிறாங்களோ அப்புறம் இது வந்து ஒரு கன்சிடர் பண்ணலாம். மேபி அதிமுக வந்து இவங்க கூட்டணிக்கு வரதாக இருக்கட்டும் சரி, இல்லை இவங்க போகிறதா இருக்கட்டும் சரி. ஏன்னா இவர் வந்து தன்னை வந்து முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிச்சிட்டார். அதே மாதிரி எடப்பாடி அவர்களும் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிச்சிட்டார். ஸோ அவர் வந்து 2 முதலமைச்சர் வேட்பாளர்கள் ஒரே கட்சியில் இருக்க முடியாது, ஒரே கூட்டணியில் இருக்க முடியாது. யாராச்சும் ஒரு ஆளாக தான் இருக்க முடியும் போது ஸோ இவர் கூட வராரா, இவர் கூட போகிறாராங்கிறது காலம் வந்து முடிவு பண்ணும். ஆனால் இப்போ பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கு 100க்கு 150% டிமாண்ட் இருக்குங்கிறது டே பை டே ப்ரூவ் ஆகிட்டு இருக்குது. ஸோ அது உங்களுக்கே என்னென்னு தெரியும்னா, சாதாரணமாக இன்னொரு கட்சியை சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, இன்னொரு கட்சியை பற்றி பேச மாட்டாங்க. ஆனால் இப்போ தமிழக வெற்றி கழகத்தை பேசாத ஆள் இல்லை, கேட்காத ஆள் இல்லை. திமுக அதிமுக மற்ற எல்லா கட்சியினருமே பேசுகிறாங்க போது அதோட தமிழக வெற்றி கழகத்தோட அந்த பவர் நான் ஆல்ரெடி ஸ்பாட் அனாலிசிஸ் போட்டிருப்பேன். அதை டீட்டெயிலாக பேசிடுவேன். இந்த பிராண்ட் பவர்னு என்ன, விஜய் மக்கள் இயக்கத்துலேருந்து இப்போ வந்து வெற்றிக்கிழமை மாறிடுறாங்களே. ஸோ இதோட ட்ராவல் என்ன, ஜேர்னி என்ன, ஸ்ட்ரென்த் என்ன இருக்குது, வீக்னஸ் என்ன இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன இருக்குது, த்ரெட்ஸ் என்ன இருக்குன்னு சொல்லுங்கள். ஆப்பர்ச்சுனிட்டிஸே நான் வந்து வேறு பேசிடுவேன். அதிமுக கூட்டணி இல்லாமல் காங்கிரஸ் கூட்டணி பற்றி நான் பேசிடுவேன். ஸோ யார் பார்க்கல மறந்தாமல் பாருங்கள். நம்ம சேனலில் பல வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்தாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். குறைஞ்சி நான் அட்லீஸ்ட் ஒரு 2 days வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன், ட்ரை பண்ணுறேன். இனிமேல் கண்டிப்பாக ஒரு நல்ல கண்டென்ட்டாக கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அவ்வளோதான் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் கூடிய வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.